வணக்கம். நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறேன்னா, பாபுல்பாறைன்னு வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு விண்டேஜ் கார் எக்ஸிபிஷன் நடக்குது. நான் அதை வந்துட்டு எக்ஸிபிஷனே சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒரு ஃபெஸ்டிவல் தான் அது. ஏன்னா உலகத்தில் வந்துட்டு ஃபெஸ்டிவல் மட்டும்தான் எல்லாரையும் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸிபிஷனோ ஒரு சந்தைகளை கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம அந்த காலத்துலலாம் எதுக்கு திருவிழாவெல்லாம் உருவாக்குனாங்கன்னா, எல்லா மக்களும் ஒரு இடத்துல கூடுறது, ஒரு இடத்துல சந்தோஷமாக பார்க்குறதுக்காகத்தான். வாங்க இதை வந்துட்டு எல்லாம் சுற்றி காமிக்கிறேன். இங்கே எல்லாம் என்னெல்லாம் நடக்குது அதையும் பார்ப்போம். دش مجمع ونجيب دش مجمع لو تشبه நான் வந்துட்டு எப்போதுமே ஏதாவது வீடியோ போடும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே உள்ள காரை மட்டும் காமிச்சிட்டு மியூசிக் போடுறது இல்லை. அதோட டீட்டெயிலும் நான் சொல்லுவேன். உலகத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் கார் வந்துட்டு நியூ ஆட்டோ எக்ஸிபிஷன் லண்டனில் தான் நடந்திருக்கு. 2 வருஷம் மேக் பண்ணியிருக்காங்க அந்த காரு. அந்த கலெக்ஷன்லாம் வந்துட்டு வேர்ல்டு ஃபஸ்ட்டு எக்ஸிபிஷன் வந்துட்டு லண்டனில் தான் நடந்திருக்குது. இது வந்துட்டு ரொம்ப பழைய காரு. அதாவது 1940 50லலாம் உள்ள காரெல்லாம் இந்த இடத்துல டிஸ்பிளே இருக்குது. இவங்க வந்து பஹ்ரைன் போலீஸ் வந்து ஆரம்ப காலத்தில் காக்கி யூனிஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வேறு யூனிஃபார்ம் இருக்குது. இந்த எக்ஸிபிஷனோட நோக்கமே வந்துட்டு எல்லாம் நினைவுகள் தான். பழங்காலத்து பொருளை காமிக்கிறது தான் போலீஸ் ஸ்டேஷனு. இது ரொம்ப பழைய போலீஸ் ஸ்டேஷன். இது மனாமா கேட்டில் தான் இது இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்கிறாங்க. நிறைய நாட்டு மக்கள், விதவிதமான மொழி பேசுகிறவங்கலாம் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய அவங்க யூஸ் பண்ண காரு, அவங்க யூஸ் பண்ண மோட்டார் சைக்கிளு, அதாவது போலீஸ் யூஸ் பண்ணது மோட்டார் சைக்கிளு எல்லாமே காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு எல்லாரையும் சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கலைப்பொருட்கள் இந்த இடத்துல நிறைய இருக்கும். கைவினைப் பொருட்கள் அது மாதிரி கடைகள்லாம் அந்த இடத்துல நிறைய இருக்குது. நிறைய மக்கள் வந்துட்டு இது மாதிரி ஒரு எக்ஸிபிஷனில் ஃபெஸ்டிவலில் தான் ஒன்றா பார்க்க முடியும்.
வேறு எந்த இடத்துலையுமே வந்துட்டு எல்லா விதமான மக்களையும் ஒரு சேர பார்க்க முடியாது. ஒரு பிக் சல்யூட் வந்துட்டு இந்த பஹ்ரைன் கண்ட்ரிக்கும் பஹ்ரைன் பீப்புளுக்கும் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனு, ஃபுல்லி ஆர்கனைஸ்டு, யாருமே வந்துட்டு ஒரு சின்ன டிஸ்டர்பு கூட கிடையாது. எவ்வளோ கூட்டத்துலேயும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட இருக்காது. ரொம்ப அமைதியாக, ரொம்ப என்ஜாயபுளாக நடக்கும். நான் எத்தனையோ எக்ஸிபிஷனு, எத்தனையோ பிளேஸ்க்கெல்லாம் போயிருக்கிறேன். எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட நான் பார்த்தே கிடையாது. அதே மாதிரி ஒரு சின்ன குப்பைகள்லாம் ரோட்லலாம் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும். நம்ம வந்து யார்கிட்டயாவது ஏதாவது வழி கேட்டால் கூட ரொம்ப மரியாதையாக, பிரதர் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் போங்க, இல்லை ரைட் சைடில் போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஒரு ஆளுக்கு நிற்கிற இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணால் கூட, பிரதர் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னா சொல்லுவாங்களே ஒழிய, நாம் வந்து பஹ்ரைனி, அவன் வந்துட்டு வெளிநாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி சண்டை கூட போட மாட்டான், திட்ட கூட மாட்டாங்க. அது மாதிரி ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒரு கண்ட்ரி இது. இந்த இடத்துல குழந்தைகள்லாம் ஸ்கேட்டிங் விளையாடுறாங்க பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த இடம் வந்துட்டு மனாமாவில் வந்துட்டு ரொம்ப பிஸியான ஏரியா. பஹ்ரைனில் எங்கே இருந்தாலுமே, இல்லை வெளிநாட்டில் இருந்து யார் பஹ்ரைனுக்கு வந்தாலுமே இந்த ஏரியாவை கடந்து போயிருக்கணும். இந்த ஏரியா ஒரு திருப்பாவது வந்திருப்பாங்க. அது மாதிரி ஒரு பிஸியான ஏரியா அது. நிறைய பேர் இங்கெல்லாம் உணவுகள் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் யாருமே ரோட்டெல்லாம் போடுறது கிடையாது. இங்கே பாருங்கள், சோளக்கருது இந்த இடத்துலலாம் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க பாருங்கள். அதெல்லாம் கரெக்டான அந்த டஸ்ட்பின்னில் தான் போடுவாங்க. கீழேலாம் ரோட்டெல்லாம் எங்கேயும் வீச மாட்டாங்க. இது பழைய காலத்து தையல் இயந்திரம். இவங்க தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து துணி தைச்சிருக்கிறாங்க. இவங்களோட ஆட்டோகிராஃப்லாம் நிறைய பெரிய பெரிய விஐபி எல்லாம் இந்த கடைக்கு வந்திருக்காங்க. ஆட்டோகிராஃப்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு மெமரியாக அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. இந்த கார் வந்துட்டு இவங்க ஆரம்பத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டு பஹ்ரைனோட ஃபஸ்ட்டு காருன்னு நினைக்கிறேன். அது பஸ் நம்பர் கூட ஏதோ 252ன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இன்னமும் இதை பராமரித்து ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்கன்னா, முதல் கார் தயாரித்தது 1885. ஷெர்மன் கார்ல் பென்சால் தான், அந்த பென்ஸ் கம்பெனி தான் காரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க தான் காப்புரிமை வாங்கியிருக்காங்க. இது வந்து நவீன மொபைல்ஸ்னு பரவலாக பேசப்படுது. முதல் உற்பத்தி செய்யப்பட்ட காரும் இது தான். ஜனவரி 1886 வந்து காப்புரிமை பெற்றிருக்காங்க. பிற்பகுதியில் வந்துட்டு அதை வந்துட்டு பப்ளிக் யூஸுக்காக அந்த காரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், விதவிதமான காரெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப விலை உயர்ந்த காரு. எல்லாம் 1950, 60 அப்படிலாம் அதில் சைடில் எழுதியிருக்கு. அந்த இது வச்சுருக்குறாங்க. இந்த கார்லாம் யார் ஓட்டினாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் கொடுத்து வச்ச வாழ்க்கை இல்லையா. அந்த மாதிரி காரை வந்துட்டு ஒரு 50 வருஷம் முன்னாடி, ஒரு 75 வருஷம் முன்னாடி வாங்கி ஓட்டியிருக்காங்கன்னா பெரிய விஷயந்தான் இல்லையா. என்ன ஒன்று, இந்த காரெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நினைவுகள், ஒரு மெமரி தான் அது. நிறைய பேருக்கு வந்து விதவிதமான கார்கள் வாங்குறது, புது புது கார் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அதாவது உலகத்திலே மிக உயர்ந்த விலை காருனா ரோல்ஸ் ராய்ஸ் லா ரோஸ் நாயர் ட்ரொப்போடைல், இதுதான் உலகத்திலே மிகவும் விலை உயர்ந்த காரு. இந்திய விலையில் வந்துட்டு தோராயமாக 251 கோடி ரூபா ரோல்ஸ் ராய்ஸு. இதுக்கு முந்தைய 4 இருக்கைகள் கொண்ட தள வடிவமைப்புக்கு மாறாக லா ரோஸ் நாயர் டிசம்பர் 9, 2024 அன்று அகற்றக்கூடிய கார் டாப் கொண்ட 2 இருக்கைகள் கொண்ட சூப்பர் கார் ஆகும். அதான் உலகத்திலேயே வந்துட்டு ரொம்ப விலை உயர்ந்த காரு. அதாவது 30 மில்லியன் அப்படிங்கிறாங்க அப்ராக்சிமேட்லி. அது மாதிரிலாம் அந்த காரு வந்துட்டு இதுக்குன்னு ரொம்ப பிரியர்கள், அதாவது காரை விரும்புகிறவங்க நிறைய உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த காரெல்லாம் வந்து விதவிதமாக இங்கே காரு இருக்கிறத பார்க்குறதுக்கே வந்துட்டு ஒரு கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஏரியா இது பாருங்கள், எவ்வளோ விலை உயர்ந்த கார்லாம் அந்த இடத்துல இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இங்கே நின்று இதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது பக்கத்தில் நின்று மெமரியாக வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வர்றாங்க, நிறைய மக்கள் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் அந்த மக்களோட மூஞ்சில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அது. ஆனால் யாருமே அந்த காரை தொடுறதே இல்லை.
தள்ளி நின்று தான் அதை வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ வந்து இந்த பழைய பொருட்கள் விற்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பழைய காலத்து பொருட்கள் இங்கே நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ஏதாவது பவுண்டன் பேனான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பவுண்டன் பேனா இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண நம்பரு, கார் நம்பர்ஸு, அதான் நம்பர் பிளேட்டு. இந்த ஃபோனெல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் நம்ம ரிங் பண்ணோம்ல, டயல் பண்ணுற ஃபோனு, இது மாதிரி விதவிதமான பொருளை பார்க்கும்போது நம்ம வந்து பிற்காலத்துக்கு போனது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு. அதாவது நம்ம கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷம்தான் இல்லையா. எந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை நம்மளே யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பாருங்கள், இந்த கிராம ஃபோனு எங்கள் வீட்டில் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி கிராம ஃபோன் இருந்திருக்கு. இது வந்து காயின் ஃபோனு. நம்ம வந்துட்டு முன்னாடிலாம் மொபைல் வரக்கு முன்னாடி காயின் போட்டு தான் ஊருக்கெல்லாம் ஃபோன் பேசுகிறது. அதை அப்போலாம் எஸ்டிடி பூத்தெல்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ அந்த எஸ்டிடி பூத்து ஃபோனெல்லாம் பாருங்கள் ஒரு மியூசியம் மாதிரி ஆகிப்போச்சு இப்போது. இது வந்து கேண்டி கேமு. இப்போ வந்து அந்த கேண்டி கேம்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே மொபைல்லே கேமராலாம் இருக்குல்ல, வீடியோ கேமராலாம் வந்துருச்சு மொபைல்லையே. இது வந்துட்டு பஹ்ரைன் நாணயங்கள். இது இங்கே வந்து நோட்டெல்லாம் வந்து 1 தினாரு, 2 தினாரு, 5 தினாரு, 10 தினாரு, 20 தினார்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து 1 தினாருக்கு கீழே உள்ளது வந்துட்டு 900 பில்ஸு, 500 பில்ஸு, 100 பில்ஸு, 50 பில்ஸுன்னெலாம் சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு காயின் இருக்குது, காயின்ஸு கலெக்ஷன் இருக்குது, நோட்டுகளும் இருக்குது. இந்த இடத்துல வந்து எல்லாமே பிரதான சாமான் தான் இங்கே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், கிராம பண்ணலாம் பார்க்கும்போது ரொம்ப பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி பொருளை வந்துட்டு பார்த்துக்க கூட மாட்டாங்க. இது மாதிரி எக்ஸிபிஷனில் வந்துட்டு பார்த்தா தான் தெரியும். ஒரு எக்ஸிபிஷனோட நோக்கமே அப்படின்னா வரலாறு சொல்கிறது தான். ஆரம்ப காலத்தில் என்னெல்லாம் யூஸ் பண்ணோம், இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது வந்து பஹ்ரைன் காயின்ஸு. இப்போ இங்கே யார்கிட்ட இருந்தாங்கன்னா ஒரு அரபிக்கிட்ட கேட்போம், இதோட டீட்டெயிலாக அவங்க சொல்லுவாங்க. வாங்க, யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். Okay, this is Bahrain currency. We used to have 1 fils and 5 fils, 25 fils, 50 fils, 100 fils, which we called before rubiya, ek rubiya. This is ek rubiya. Yeah, okay. Okay, 10 fils, 5 fils, 50 fils, 25 fils, 50 fils, or ek fils. This one 1973 to 83. To 83, yeah. Now this is all there, but this is not there now. Not there. Yes. That's all available now. No, but all this available now. Take care. Okay. Thank you, sir, for your explanation. இந்த இடத்துல சுட சுட அல்வா கிண்டி கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போதே வாயில் வாணி ஊறுது. என்ன பண்ணுறது, வாங்கி சாப்பிட முடியாது, கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க. அதிகமாக ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால கொலஸ்ட்ரால்னு சொல்லி அதை சாப்பிட முடியலை. பாருங்கள், ரொம்ப மக்கள் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த அல்வா வாங்கி சுட சுட சாப்பிட்றாங்க.
ஓகே நண்பர்களே, எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிருக்கேன், ஹிஸ்டரியும் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.